சற்றுமுன் கிடைத்த செய்தி. அமலாக்கத்துறை குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமைச்சர் KN நேருவுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமலாக்கத்துறை குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமைச்சர் KN நேருவுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு விவகாரத்தில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அமைச்சர் KN நேரு தொடர்பாக அமலாக்கத்துறை ஊழல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து கடிதம் மூலமாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பியிருந்தது. அதே போல DGPக்கும் கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த ஊழல் தொடர்பாகவும், அதே போல அரசு வேலைக்கு ஆட்கள் நியமனம் செய்யப்பட்டதிலும் ஊழல் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்து இது தொடர்பாக 2 கடிதங்களை தமிழக காவல்துறைக்கு அனுப்பியிருந்தது. பொதுவாக லஞ்ச ஒழிப்புத்துறை இது முதற்கட்ட விசாரணை மற்றும் விரிவான விசாரணையை நடத்தும் தொடர்பான நடவடிக்கையை தற்போது ஆரம்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அமலாக்கத்துறை கடிதத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஒப்பந்தம் வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாகவும் மற்றும் அரசு வேலை ஆகியவற்றுக்கு லஞ்சம் பெறப்பட்ட விவகாரம் தொடர்பாகவும் KN நேரு தொடர்பான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அமலாக்கத்துறை இந்த கடிதத்தில் விரிவாக தொடர்பாக முறைகேடு நடைபெற்று 1020 கோடி ரூபாய் அளவில் முறைகேடு நடந்திருப்பதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தற்போது விசாரணையை தொடங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.